ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று புதன்கிழமை விநாயகர் சதுர்த்திக்கே போட வேண்டிய வீடியோ. ஸோ நேற்று போட முடியாததுனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில புது வெரைட்டிஸ்லாம் எடுத்துருக்காரு. லைக் இந்த அலிகேட்டர் காரு, அதுக்கப்புறம் இந்த கேட்ஃபிஷ் மாதிரியான ஒரு சில ரெகுலராக எடுக்கிற ஸ்டாக்ஸ் இல்லாமல் புதுசாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாகவே யாராவது காசு கொடுத்தா மட்டும்தான் ஆர்டர் எடுப்போம். பட் இன்றைக்கி அப்படின்னும் போது ஒரு சில வெரைட்டி உங்களுக்கு சேல்ஸுக்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமை ஏலம் விட்டாச்சு 1500 கண்டிப்பாக நம்மளால் பார்த்துக்க முடியல. ஸோ இருக்கிற ஃபிஷ் எடுத்து போட்டாலே வளர்ந்துருவோம். பட்டு மெயின்டெனன்ஸ் காலை இல்லாததுனால ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்குறோம். அதே போல் இந்த ஷார்க்கு கிட்டத்தட்ட 9 இன்ச்சு 10 இன்ச்சு இருக்கும். நம்மளோட டாமை விட பெரிய சைஸில் இருக்காங்க 2 பேர். ஸோ 550 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஷார்க்குமே உங்களுக்கு திங்கட்கிழமை ஷிப்பிங் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு திங்கட்கிழமை தான் ஷிப்பிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் கோல்டு. ஸோ 10 பீஸ் 100 வரும். ஸோ இதை விட ஆஃபரான ப்ரைஸில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ 10 பீஸ் 100 அடிஷ்னலாக கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக வரும். அதே போல் எஸ்கே கோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா 6 பீஸ் 100 தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா டானிசோனி பார்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பீஸ் இருக்குது. பீஸ் 25 வரும். ஸோ இதோட கிளாரிட்டியான வீடியோ வேணால் டானிசோனி பார்பு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று வரும். அதே போல் நார்மலாக இந்த ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு 2.5 இன்ச்சு சைஸு 3 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீஸ் 200 வரும். 4 பீஸ் அப்போதைக்கு அவைலபிள் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு பீஸ் எடுத்து விடல. பீஸ் 200 வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பினோ மில்கி ஒயிட்டு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. தண்ணி மாற்றியும் பார்த்துட்டேன், மெடிசனும் போட்டு பார்த்துட்டேன். ஸோ இருக்கிற ஏதாவது பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் போட மாட்டேங்குது. அல்பினோ மில்கி ஒயிட்டு. ஸோ பேர் உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 100 தான் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே போல் பிளாட்டினம் கொய்ட் அம்போயர் ஆர்டர் எடுத்தாச்சு நிறைய. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போலார் பேரட்டு 3 பீஸ்க்குது. 3 பீஸுமே எடுத்தீங்க அப்படின்னா 200 வரும். ஸோ மேல் ஃபீமேலு இதில் தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதெல்லாமே நிறைய ஆர்டர் எடுத்தது தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ நேற்றே சொல்லியிருக்கணும், நேரம் இல்லை, வீடியோ போட முடியாததுனால சொல்லலை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பியில் பெரிய சைஸு 3 பேர் 100 வரும். பக்கா குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நேற்று வந்த 30 பீஸ் மேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாட்டினம் மேலே. இந்த நெட்டில் எடுத்து பிடிச்சி காட்டக்குள்ளே அந்த லைட்டு ஃப்ளாஷ் அடிக்கும்போது தெரியும் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 பீஸ் 100 தான். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அவைலபிள் ஆகுது. ஸோ யாருக்காவது பல்காக வேணும்னா உங்களுக்கு 10 பேர் 280 தான் வரும். பக்காவாக 35 45 வரைக்கும் உங்களால் ரீட்டெயிலில் சேல் பண்ண முடியும். 10 பேர் உங்களுக்கு 280 தான் வரும். அதாவது கொரியரோட 350 வரும் 10 பேர். ஸோ அதுதான் சொல்ல வர்றது. ஃபீமேலோட சைஸ் கூட உங்களுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய ஃபீமேலாக பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு, முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை எனக்கு 3 பேர் போதும் அப்படின்னா 155 கொரியரோட வரும். இல்லை பேர் தனியாக எனக்கு 1 பேர் 2 பேர் வேணும்னா உங்களுக்கு பேர் 40 வரும். ஸோ யாருக்கு என்ன வேணுன்றதை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே திங்கட்கிழமை தான் ஷிப்பிங்கு. ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால வியாழக்கிழமை இன்றைக்கி. ஸோ அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்கே சரியாக போயிடும். நாளைக்கு அஸ்யூஷுவல் கொரியர் லீவு அப்படிங்கிறதுனால முடியாது. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தனியாக ஜீப்ரா மட்டும் வச்சுருந்தேன். இந்த டானிசோனி பார்பர் 15 பீஸ் வந்துச்சுங்களா. ஜீப்ராவில் விட்டேன். அந்த ஜீப்ராவை எல்லாத்தையும் அடித்து இது காலி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு திருப்பணும் தூக்கி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மிக்சடு கப்பி இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சேன். அப்பயுமே நிறைய சாவுது. ஒருவேளை ஜீப்ராவில் பிரச்சனையா இல்லை என்னான்னு தெரியல. நிறைய லோடராக இருக்கிறது தான் சாவுது. ஒருவேளை அந்த முட்டையை வெளியே விடாமல் சாவுதா என்னன்னு சரியாக புரியல. பார்க்கணும் அது என்னான்னு. இப்போதைக்கு ஜீப்ரா ஸ்டாக் இருக்கா என்னான்னு தெரியல. 4 பேர் 100 வரும். அதே போல் இந்த ஃபுல் பிளாக் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் குரூப்பில் அப்டேட் பண்ணுறது போது உங்களுக்கு தேவையான கப்பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் யாராவது வீட்டில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் சேல்ஸுக்கு கிடைக்கும். ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 700-750 உங்களுக்கு அல்பினோ ஃபுல் ரெட்டு, ஃபுல் கோல்டு, ஃபுல் பிளாக்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு 650 10 பேர் கிடைக்கும். அதே போல் இந்த அலிகேட்டர் கார் ஒரு 1200 அந்த மாதிரி ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு சம்திங் வரக்கூடியது. ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 1200 அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வந்துடும். இதோட சின்ன சைஸ் வேணால் ஒரு 650 ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட டாப் மாதிரியான சைஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 1600-1700 உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும். அதே போல் இந்த கௌராமி 120 ஃப்ரீ ஷிப்பிங்கு. ஸோ இந்த 2 பீஸ் இருக்கான். எவனா ஒருத்தனை தூக்குங்க எவனை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா டம்போயர் ஃபீமேல் பீட்டா பீஸ் 100 வரும். மொத்தமாக ஒரு 4 பீஸ்க்குது. அதே போல் ஆஃப் மூனில் கொஞ்சம் பெரிய சைஸ் லோடட் சைஸில் ஒரு 2 பீஸ்க்குது. ஆர்டர் போட்ட ஃபீமேலில் வரல. ஃபுல் மூன் மேல் ஃபீமேல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 15 பீஸ் 100 வரக்கூடிய மாலி செமி அடல்ட் சைஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோக்கல் ஃபைட்டருங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே ஒரு ரேக் இருக்கும். ஸோ ஒரு ரேக்கில் இருக்கிற இந்த டப்பாங்களிலிருந்து எகிரி கீழே குதிக்கிறது தான். பரவாயில்ல, எதுவும் கேப்பில் விழுந்து சாவாமல் செத்துருக்கும் நிறைய. அங்கங்கே அந்த 2 டப்பாவுக்கு நடுவில் விழுந்தாலும் நிறைய பேர் செத்துருப்பாங்க. அப்படியே காஞ்சி போய் கிடப்பாங்க. க்ளீன் பண்ணக்குள்ளே எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் மாலியாவிலே பெரிய சைஸ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நினைக்கிறேன். மாலிலே பெரிய சைஸு உங்களுக்கு 5 பேர் 100 கொடுக்கலாமா? ஆமாம், 5 பேர் 100, 5 மேல் 5 ஃபீமேல் 100 வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். திங்கட்கிழமை ஷிப்பிங்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பலூன் மாலி நல்லா லோடடாகவே இருக்குது. 3 பேர் 100 வரும். அதே போல் இந்த ஆப்பிள் ஸ்னைல்லாம் நிறைய இருக்குது. 3 பேர் 100 வரும். இது சின்ன சைஸ்னால் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் உங்களுக்கு 100 வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த முறை அப்படின்னு பார்க்கும்போது பலூன் மாலியில் நல்ல சைஸ் வந்துருக்குது. அதே போல் ஜுவல் ஃபிஷ்ஷு பேர் 60 வரும். இல்லை எனக்கு மேல் ஃபீமேலே வேணாம், எனக்கு மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேர் ஒரு 50 அதாவது பீஸு 25 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை பீஸ் வேணாலும். மேல் ஃபீமேல் பார்க்குறது தான் கஷ்டம். ஸோ அந்த மேல் ஃபீமேல் பார்க்குறதுக்கு தான் காசு 60 அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே அதே தான். உங்களுக்கு 6 பீஸ் அதாவது 7 பீஸ் 100 வரும். சைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். 3 டைல் டம்போயர் மாலின்னு நினைக்கிறேன். அதே தான் 7 பீஸ் 100. அப்புறம் ஃபைனலாக பார்க்க போகிறது இது ஃபீடிங் கப்பி 20 பீஸ் 100. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு. கிட்டத்தட்ட 1,00,000 பீஸ் விற்றுருப்போன்னு அப்படி சும்மா சொல்கிறேன் நான். அதுக்குன்னு நிறைய விற்றாச்சு. ஸோ 20 பீஸ் 100 ஏகப்பட்ட ஆர்டர் வருது. ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பத்திரத்தில் மினிமம் ஒரு 1000 பீஸாவது எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய ஸ்டாக் இருக்குதுல்ல, சென்னையிலே நமக்கு ஸ்டாக் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு இந்த டைம் கொஞ்சம் நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்குது. நிறைய கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஜீப்ராவில் அந்த இது ஆப்பிள் ஸ்னைல் சின்ன சைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, 10 பீஸ்னு எடுத்துக்கோங்க 100 இல்லாட்டி ஒரு 12 கூட கொடுக்கலாம் 100. அது இல்லாமல் பிளான்ட்ஸு நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ யாருக்காவது தேவைன்னா ஒரு 100 உங்களுக்கு 5 வெரைட்டி 6 வெரைட்டி கூட கிடைக்கும். இப்போல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா 6 வெரைட்டி வரும். ஆப்பிள் ஸ்னைல் முட்டை பாருங்கள், அழகாக மேலே வந்து வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஃபைனலாக வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளாட்டி. ஸோ ஒரே ஒரு பிளாட்டி பாருங்கள், நல்லா வயிற்றில் எப்படி நல்லா எக்லோடடா ஆல்ரெடி குட்டி போட்டிருக்குது ஏதோ ஒரு ஃபீமேலு. இது வந்து 2வது ஃபீமேலு. இதெல்லாம் அந்த ஆர்டர் போடக்குள்ளே ஏதாவது ஒரு பீஸ் 2 பீஸ் தெரியாமல் வந்துடும். ஸோ அது எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரீட் ஆகுதுங்க, பார்க்கலாம் அது எடுத்து விற்கிற மாதிரி வருதா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் அப்படின்னு பார்க்கக்குள்ள குட்டிங்க இருக்கும். அல்பினோ ஃபுல் ரெட் 2-3 குட்டிங்க இருந்துச்சு. ஸோ அது இதெல்லாம் விட்டு வச்சுருக்குறோம். க்ரோத் நல்லா இருக்குது இதில். ஏதோ தண்ணி சும்மா மழை தண்ணி அந்த மாதிரி. இதில் அப்படின்னு பார்க்கக்குள்ள மாலியோட குட்டிங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தனியாக இதுக்குன்னே ஒதுக்கி ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ்லாம் எந்தெந்த ஃபிஷ்ஷெலாம் குட்டி போடும், அந்த பலூன் மாலி குட்டிங்க, நார்மல் மாலி குட்டிங்க, ஸோ எல்லாத்தையும் தூக்கி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் போடுவோம். க்ரோத் நல்லாயிருக்கும். அருமையான செட்டப் இது. ஸோ பாய்.